சிறு கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் பல்ல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியின் தாக்கம் குறைய எளிமையான தீப பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சனியின் தாக்கம் குறையணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி 19 தீபம் ஏற்றி 19 முறை வளம் வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கம் குறையும். இப்போ தீபம் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள அகல் விளக்கில் நிறைய பேர் ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு சில வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அதில் போய் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. அதனால் நீங்கள் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி 19 அகல் விளக்கு வாங்கி அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் தானே போடுவாங்க. அதனால் ஒரு துணியில் எள்ளு போட்டு கட்டி அதை மூட்டை மாதிரி செஞ்சு அதில் அந்த துணியை எரிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. துணியை எரிக்கிற பரிகாரம் அது வேறு பரிகாரம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் திரியை போட்டு தீபம் போட்டு அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எள்ளு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எள்ளை பரப்பி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் 19 விளக்கு வச்சு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி 19 முறை வலம் வரலாம். அந்த மாதிரி தான் முறையாக செய்யணும். நீங்கள் துணியில் கட்டி மூட்டை மாட்டி கட்டி அந்த துணி எரிக்கக்கூடாது. தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு திரி இருக்குது, அதை வச்சு தான் தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கம் குறையும். சிறு கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.